தியாகப் பண்பை பெருக்கு. நீ அடைவதை பிறருக்கும் கொடு. வெள்ளை நிறம் சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அப்படியே பிரதிபலிக்கிறது. நீயும் அப்படியே இரு. ராமதீர்த்தர். என்னங்க மூட்டையில் ஒரு வயசான மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து கேட்டா, ஒன்றுமில்லை, ரேஷன் கடையில் கொரோனா பாதிப்பு காரணமாக அரசு 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதான் கொஞ்சம் மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் அந்த வயதான கணவர். ஓடி வந்து மூட்டையை பிரிக்கும் தன்னுடைய மனைவியை அதட்டினார் அந்த கணவர். அதை எடுக்காத, அது நமக்கு இல்லை, நம்ம பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார் அந்த கணவர். ஏன் நமக்கும் வாயும் வயிறு இல்லையா? உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் வாயு வயிறு இருக்கா? 1000 ரூபா வாங்கிட்டு வந்தீங்கல்ல, மீதியை கொடுங்க அப்படின்னு மனைவி ஆசையாக கேட்டா. இதுவே 1400 ரூபாச்சு, 400 ரூபா கடை சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த கணவர். அப்போ எனக்கு ஆஸ்மா மாத்திரை வாங்கலை, இந்த உறிஞ்சிற மிஷின் இன்னும் வாங்கலை அதானே? சற்று கோபமாக கேட்டாள் மனைவி. வாங்கிக்கலாம், எப்படியும் காசு வரும், அப்போ உனக்கு வாங்கித்தரேன், உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறேன் அப்படின்னு தன் கணவர் பாசத்தை காட்டினார். ஐயோ, நீங்கள் வாங்கி கொடுத்துட்டாலும் நான் 6 மாதமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், மூச்சு விட முடியல. 1000 ரூபா வாங்கி அப்படியே மகளுக்கு மளிகை சாமான்களை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் மனைவி. இப்போ இதை உடனே போய் மக வீட்டில் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பினார் கணவர். எப்படி போவீங்க? பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, ஆட்டோவும் கிடையாது, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க, எப்படி போவீங்க அப்படின்னு ஆதங்கத்தோடு கேட்டாள் அந்த மனைவி. சைக்கிளில் போகிறேன் உடனே பதிலை சொன்னார் அந்த கணவர். ஏன் பாதியில் வெயிலையே சுருண்டு விழுந்து சாகிறதுக்கா அப்படின்னு கேட்டா அந்த மனைவி. ஏண்டி, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? நல்ல வார்த்தைகளை பேசு, வருத்தத்தோடு சொன்னார் கணவர். இப்போ போக வேண்டாம், நாளை காலையில் வெயிலுக்கு முன்னால் கிளம்பி போய் மகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு மனைவி சொன்னார். இல்லை, நான் இப்போவே கிளம்புறேன்னு சொன்னார் கணவர். போங்க போங்க, போலீஸ்காரன் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு உங்களை தோப்புக்கரணம் போட சொல்லுவானோ இல்லை குட்டிக்கரணம் போட சொல்லுவானோ? நடந்து தான் போகிறீங்க கேலியாக சொன்னாள் மனைவி. ஏண்டி, நல்ல வார்த்தையே உன் வாயில் வராதா என்று கோபத்தோடு கத்தினான் அந்த கணவன். ஐயையோ, தோற போருக்கு போகிறாரு, நல்ல வார்த்தை சொல்லி அனுப்ப. மேலும் கிண்டலும் கேலியும் இங்கே பதிலாக வந்தது மனைவியிடம். சரி, கிளம்புறேன், பழைய சோறு இருந்தால் கொடு கேட்டார் கணவர். அதான் மக வீட்டுக்கு தானே போகிறீங்க, உங்கள் மக சமைச்சு வச்சுருப்பா, அங்கே போய் சாப்பிட்டு வாங்க பரிகாசம் செய்து அனுப்பி வைக்கிறாள் அந்த மனைவி. சரி, நான் கிளம்புறேன் மனைவியிடம் சொல்லிட்டு சைக்கிளில் கிளம்பினார் அந்த கணவர். சொன்னால் கேட்க மாட்டீங்க, பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும், போலீஸ்காரங்க உங்களை அடித்து உதச்சி அனுப்பும்போது தான் நான் சொன்னது உங்களுக்கு நினைவுக்கு வரும் சொல்லி அனுப்பினாள் மனைவி. உன்னை திருத்தவே முடியாது சொல்லியபடியே சைக்கிளில் மளிகை சாமான மூட்டையாக கட்டிக்கிட்டு சைக்கிளில் பின்பக்கம் வச்சுட்டு கிளம்பினார் அந்த வயதான பாசமுள்ள அந்த தந்தை. ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான் வந்திருப்பார். அங்கே சாலையிலே தடுப்பு அமைத்து போலீஸ்காரங்க ஜீப்போடு நின்றுட்டு இருந்தாங்க. மனைவி சொன்னது போல் போலீஸ்காரங்க சாமானிய சைக்கிளை எப்படி நீக்குவாங்களோ, தோப்புக்கரணம் போட சொல்லி அதை போட்டால் எடுத்து பேப்பரில் அல்லது டிவியில் போடுவாங்களா, தெரியாமல் வந்துட்டோமா என்று நினைக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர். உடனே பயம் அவரை தொற்றி கொண்டது. அவர் அருகில் சென்றபோது ஒரு போலீஸ்காரர் அவரை தடுத்து நிறுத்தினார். என்ன பெருசு, எங்கே கிளம்பிட்ட கேலியாக கேட்டார் அந்த இளம் போலீஸ்காரன். ஐயா, 5 வர போகிறேங்கய்யா, என் மக வீட்டுக்கு மளிகை சாமான்களை வாங்கிட்டு போகிறீங்கயா என்று பொறுமையாகவும் பயத்தோடும் சொன்னார் பதிலை அந்த பெரியவர். சைக்கிளை ஓரமாக நிறுத்து, அந்த மூட்டையை தூக்கிட்டு வா அப்படின்னாரு இந்த போலீஸ்காரர். அவ்வளவுதான், 1400 ரூபாய்க்கு வாங்கின சாமான்லாம் போக போகுது, மக குடும்பம் கஷ்டப்பட போகுது கவலையோடு அந்த பெரியவர் சென்றார். மிதி வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாண்ட் போட்டு மளிகை சாமான மூட்டையை இறக்கி கீழே வச்சார். பெருசு, அந்த ஜீப்புக்குள்ளே இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாரு, அவர் போய் பாரு அப்படின்னார் ஒரு போலீஸ்காரன். அந்த பெரியவர் போலீஸ் வண்டியை நோக்கி நடந்தார். அந்த வண்டியில் வாட்ட சாட்டமாக பெரிய தடித்த மீசையோடு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருந்தார். என்ன பெரியவரை, எங்கே கிளம்பிட்டீங்க அமைதியாக கேட்டார் அவர். ஐயா, 5 வர போகிறேங்கய்யா, என் பொண்ணு குடும்பத்தோடு அங்கே இருக்குது,
மாப்பிள்ளை டிரைவராக இருக்கார், அவருக்கு இப்போ வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக இருக்காங்க, பெத்த மனசு கேட்கல தான் போறகியா என்று யதார்த்தமாக பயத்தோடு சொன்னார் அந்த பெரியவர். ஊரில் தடை போட்டிருக்காங்க தெரியுமா பெரியவரை? அதட்டி கேட்டார் இன்ஸ்பெக்டர். தெரியுங்கயா, ஆனால் அங்கே 4 உசுறு சோத்துக்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுமே, அதனால தான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேங்கய்யா. தன் மகள் மீது இருந்த பாசத்தை வெளிப்படுத்தினார் பெரியவர். என்ன வயசாகுது பெரியவர் உங்களுக்கு? கேட்டார் இன்ஸ்பெக்டர். 70 வயசு ஆகுதுங்கய்யா சொன்னார். அருகில் நடுசாலையில் 10-15 இளைஞர்கள் தோப்பு கண்ணம் போட்டுருந்தாங்க. இவருக்கு மனதில் பயம், நடுக்கம். இளவயது போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் வந்தார். சார், இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீஸ் பண்ணிட்டேன் சார் என்று சொன்னார். உன் வயசு என்ன? அவர் வயசு என்ன? அவர் ஆளுங்கிற திட்டினார் அந்த இன்ஸ்பெக்டர். சாரி சார் என்று வருத்தம் தெரிவித்தான் அந்த இளம் வயது போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரர் தட்டு தூரம் தள்ளி போய் நின்று கொண்டார். பெரியவரே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாசமாக கேட்டார் அந்த இன்ஸ்பெக்டர். இல்லை சார் என்று உண்மையை சொன்னார் பெரியவர். கான்ஸ்டபிள், அந்த சாப்பாடு பொட்டலத்தை ஒன்று எடுத்து இவர்கிட்ட கொடு சொன்னார் இன்ஸ்பெக்டர். ஐயா, எனக்கு வேண்டாங்கய்யா, நான் என் மக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சொன்னார் பெரியவர். சாலையில் தோப்பு கண்ணம் போட்டிருந்த இளைஞன் ஒருவன் ஏதோ சொல்ல, சட்டமாக பேசுகிற என்று ஒரு போலீஸ் அவன் முதுகில் அடிச்சுட்டு இருந்தார். அங்கே போய் கறியும் சோறும் தின்னுங்க, இது சும்மா தக்காளி சோறு தான், சாப்பிட்டுங்க, வெயிலில் எப்படி சைக்கிள் மிதிப்பீங்க என்று உண்மையான அக்கறையோடு சொன்னார் அந்த இன்ஸ்பெக்டர். சாப்பிட்ட பின் தோப்பு கண்ணு போட சொல்லுவாங்களோ பயப்பட ஆரம்பித்தார் பெரியவர். ஜீப்பில் இருந்த வாக்கி டாக்கி கத்தி கொண்டிருந்தது. நாளை காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிருக்கலாம்னு நினைத்து கொண்டார் அந்த பெரியவர். போலீஸ் எடுத்து வந்த பொட்டலத்தையும் தண்ணீர் பாட்டிலையும் கொடுங்க அவற்றை வாங்கி கொண்டார். பெரியவரே, அதோ அந்த ரூம் இருக்குல்ல, அங்கே உட்காந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, அவர் சொன்ன இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தார். பெரியவரே, நல்லா சாப்பிடுங்க, இன்னொரு பொட்டலம் வேணுனாலும் கேட்டு சாப்பிடுங்க. வேணாயா, அதே போதும் தலையாட்டினார். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கை கழுவினார். பரவாயில்ல, வயிறு ரொம்பருச்சு, இப்போ புட்டிகரணை போடலாம், இல்லை தோப்புக்கரை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் நோக்கி நடந்து போனார். பெரியவரை சாப்பிட்டீங்களா கேட்டார். சாப்பிட்டேங்கய்யா. உங்கள் மக வீட்டில் ஜீப்பில் கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேட்டார் இன்ஸ்பெக்டர். ஐயா வேணாங்கய்யா, நான் சைக்கிளில் போயிடுவேன் என்று சந்தோஷமாக பதில் சொன்னார். சரி, இந்த பனியனை போட்டுக்கோங்க, இந்த தொப்பியை போட்டுக்கோங்க, இது வாலண்டியர்ஸ் போட்டுக்கிறது, அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்காமல் வழங்கினோம, தண்ணி அடித்தோமா, தலை குப்புற விழுந்தோமான்னு இல்லாமல் 4 உசுருக்கு சோறு போட சாமான் வாங்கிட்டு போகிறீங்களே, நீங்கள் தான் உண்மையான வாலண்டியர். இந்த பனியனை போட்டுக்குங்க, பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அன்போடும் பாசத்தோடும் அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர். இது கனவா இல்லை நனவா நம்ப முடியாமல் பனியனை வாங்கி மாட்டிக்கிட்ட பெரியவர் 2 கைகளை குவித்து இன்ஸ்பெக்டருக்கு நன்றியோடு வணக்கம் தெரிவித்து மகள் விக்கெட்டை நோக்கி மிதிக்க ஆரம்பித்தார் சைக்கிளை. அப்பா, எப்படி வந்தீங்க? எதுக்குப்பா சைக்கிளில் வந்தீங்க? கை கால் கழுவுங்க என்று மகள் பாசத்தோடு சொன்னால், ஓடி வந்த பேரன்களை கை கால் கழுவிட்டு வந்துடுறேன், அப்புறம் நாம் விளையாடலான்னு கண்ணுங்களான்னு சொல்லி தள்ளி போக சொன்னார் பெரியவர். மகள், அப்பா வாங்கி வந்த பொருட்களை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்தார். என்னப்பா தனியாக வந்திருக்கீங்க, அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே என்று ஏக்கத்தோடு பாசத்தோடு கேட்டாள் மகள். இல்லைம்மா, இப்போ உள்ள நிலை மாறின பிறகு அம்மாவை நான் கூப்பிட்டு கண்டிப்பாக வரேன், நான் கிளம்பட்டுமா? இங்கே நான் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லைம்மா, நான் உடனே நம்ம வீட்டுக்கு போயிடுறேன், உங்கள் அம்மா சுகம் இல்லாமல் அங்கே தனியாக இருக்கா என்று சொன்னார் பெரியவர். அப்பா சாப்பிட்டு போங்கப்பா, சாப்பாடு ரெடியாக இருக்குதுப்பா என்று மகள் சொன்னாள். நான் சாப்பிட்டேன்ப்பா என்று சொன்னாள் பெரியவர். ஏதுப்பா இந்த பனியன், நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்களாப்பா என்று மகள் கேட்க நடந்த எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொன்னார் பெரியவர். பேரன்களை அழைத்து அவர்களுக்கு தனித்தனியாக காசு கொடுத்துட்டு கிளம்பினார். மகள் ஒரு பையோடு ஓடி வந்தாள். அப்பா, பையில் கொஞ்சம் பழம் இருக்குது, எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட கொடுங்கப்பா, அம்மாவுக்கு ரோட்டா ஹேலன் மெஷின் வாங்கி குடிச்சிருக்கேன், அதை அம்மாவுக்கு கொடுத்துருங்கப்பா, அம்மாவுக்கு ஆஸ்மா மாத்திரை வாங்கியிருக்கேன், அதையும் மறக்காமல் கொடுத்துருங்கப்பா என்று அன்போடு சொன்னாள் மகள். பையை கவனமாக வாங்கி கொண்டார். மாப்பிள்ளை எங்கம்மா என்று கேட்டார் பெரியவர். அப்பா, அரசாங்கத்தில் காய்கறி எல்லாம் வண்டியில் போய் விற்க சொல்லியிருக்காங்க, அதான் ஒரு காய்கறி வண்டியில் டிரைவராக போயிருக்கிறாருப்பா என்று சொல்ல மகள் சொன்னாள். இந்த ஆத்மா மிஷினுக்கும் ஆஸ்மா மாத்திரைக்கும் ஏதுமா காசு என்று பெரியவர் கேட்க, போன மாதம் சம்பளத்திலேயே 2 வாங்கி வச்சிட்டேன்ப்பா என்று மகள் சொன்னாள். அவர் சைக்கிளை எடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்த பொழுது மகள் ஓடி வந்தவர் சட்டைப்பையில் 2 500 ரூபாய் நோட்டுகளை வைத்தாள். அப்பா, எங்களுக்கும் நேற்று தான் அரசாங்கத்திலேருந்து 1000 ரூபா கொடுத்தாங்க, நேற்று நைட்டு உங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை கொடுத்துரு, நம்ம ஏதாவது வேலை செஞ்சு சமாளிச்சுப்போம், அவங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னார்ப்பா என்று மகள் சொன்னார்.
எவ்வளவோ மறுத்தும் மகள் விடாப்பிடியாக அந்த காசை சட்டப்பையில் திணித்து அனுப்பினாள். சரிம்மா, மாப்பிள்ளையை நான் கேட்டேன்னு சொல்லு, பத்திரமா இருங்கம்மா என்று சொல்லி சைக்கிளை எடுத்தார் பெரியவர். அவர் உயிரை தன் மகள் வீட்டில் வைத்துவிட்டு மிதிவண்டியில் ஏறி தன் வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். எவ்வளவு கிடைத்தாலும் போதவில்லை என்னும் எண்ணம் மிகப்பெரிய வியாதி. உறவுகளுக்கு பகிர்ந்து வாழ்தலே உண்மையான வாழ்வின் வரம். இருப்பதில் பகிர்வு என்னும் இளகிய மனம் இருப்பவருக்கு வறுமையும் செல்வமே.